வணக்கம். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிவுகள்ல பல ஆச்சரியங்கள் இருந்துச்சு. ஆனா எல்லாத்தையும் விட ஒரே ஒரு விஷயம், ஒரு நம்பர் எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சது. அதுதான் வரலாறு காணாத வாக்குப்பதிவு. இந்த நம்ப முடியாத எண்ணிக்கை எப்படி சாத்தியமாச்சு? அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? வாங்க இத பத்தி விரிவாக பார்க்கலாம். ஸ்கிரீன்ல பாக்குற இந்த நம்பரை பாருங்க. 85.15%. இது வெறும் ஒரு பெர்சன்டேஜ் இல்ல. இது ஒரு வரலாற்று சாதனை. இந்த ஒரே ஒரு எண் தமிழ்நாட்டோட தேர்தல் வரலாற்றுல ஒரு புது அத்தியாயத்தையே எழுதியிருக்கு. ஆமாங்க. இந்த 85.15% தான் தமிழ்நாட்டோட வரலாற்றிலே பதிவான ஹையஸ்ட் வோட்டிங் பெர்சன்டேஜ். சிம்பிளா சொல்லணும்னா சுமார் 4 கோடியே 80 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தங்களோட ஜனநாயக கடமையை செஞ்சிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய விஷயம்னு. சரி, இந்த சாதனையோட அளவ உண்மையாவே நாம புரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் பின்னோக்கி போகணும். அதாவது பழைய புள்ளி விவரங்களோட இதை ஒப்பிட்டு பார்த்தாதான் இந்த வளர்ச்சியோட முக்கியத்துவம் நமக்கு நல்லா புரியும். இப்ப பாருங்க, இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல அதிகபட்சமா வாக்குப்பதிவு நடந்தது 2011 தேர்தல்ல. அப்போ 78.2%. ஆனா 2026ல பாருங்க, கிட்டத்தட்ட 7% அதிகம். இது ஒரு மிகப்பெரிய ஜம்ப். ஓகே, இப்போ எல்லாருக்குமே மனசுல வர்ற ஒரு முக்கியமான கேள்வி, திடீர்னு எப்படி இவ்ளோ பெரிய வாக்குப்பதிவு சாத்தியமாச்சு? இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான காரணம் என்ன? அதைத்தான் நாம இப்போ பார்க்க போறோம். இதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் ஒன்னு இருக்கு. இந்த தடவை தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியலை ரொம்ப தீவிரமா சரிபார்த்தாங்க. எப்படின்னா, 2 இடத்துல ஓட்டு இருந்தவங்களோட பேரை கண்டுபிடிச்சு ஒரு இடத்துல இருந்து நீக்குனாங்க. அதே மாதிரி இறந்து போனவங்களோட பேரையும் லிஸ்ட்ல இருந்து முழுமையா எடுத்துட்டாங்க. இதனால என்னாச்சுன்னா, வாக்காளர் பட்டியல் ரொம்பவே துல்லியமா பக்கா அக்யூரேட்டா மாறிடுச்சு. அதனால உண்மையான வாக்காளர்களை மட்டும் வச்சு கணக்கு போட்டப்போ வாக்குப்பதிவு சதவீதம் கணிசமா அதிகமாயிடுச்சு. இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கிற சீக்ரெட். சரி, மாநில அளவுல இருந்து இப்போ இன்னும் கொஞ்சம் டீப்பா போய் தொகுதி வாரியா டேட்டாவை பார்க்கலாம். இதுல இன்னும் சில சுவாரஸ்யமான தகவல்கள் நமக்கு கிடைக்கும். முதல்ல ஒரு விஷயத்தை நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த அதிக வாக்குப்பதிவு ஏதோ 1-2 தொகுதியில மட்டும் நடக்கல. தமிழ்நாட்டுல மொத்தம் 41 தொகுதிகள்ல 90%க்கும் அதிகமான வாக்குகள் பதிவாயிருக்கு. இது மக்களோட ஆர்வம் எவ்வளவு பரவலா இருந்திருக்குன்னு காட்டுது. இந்த டேபிள பாருங்க. அதிகபட்சமா கரூர், வீரபாண்டி 2 தொகுதியிலையுமே தலா 93.40% வாக்குகள். அடேங்கப்பா. அதுக்கடுத்து குளித்தல, பாலக்கோடுன்னு 92% தாண்டி போயிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் ரொம்ப குறைவா பதிவானது பாளையங்கோட்டையில. அங்க 68.97% தான். சோ இந்த ஏற்ற இறக்கம் மாநிலம் முழுசும் இருந்தாலும் ஓவராலா ஒரு பெரிய எழுச்சி இருந்திருக்கு. பொதுவா சிட்டி பக்கம்லாம் ஓட்டிங் பெர்சன்டேஜ் கொஞ்சம் கம்மியா இருக்கும்னு ஒரு பேச்சு உண்டு. ஆனா இந்த தடவை அந்த கணக்கையும் மாத்திருக்காங்க. நம்ம தலைநகரம் சென்னை மாவட்டத்திலேயே ஓவராலா 83.74% வாக்குகள் பதிவாயிருக்கு. இது நகர்ப்புற வாக்காளர்கள் மத்தியிலும் ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்குன்னு நமக்கு காட்டுது. சரி, இவ்ளோ நேரம் நம்பர்ஸ், பெர்சன்டேஜ்னு பார்த்தோம். இதையெல்லாம் தாண்டி இந்த நிகழ்வோட உண்மையான முக்கியத்துவம் என்ன? ஒரு மாநிலமா, ஒரு ஜனநாயகமா இது நமக்கு என்ன சொல்ல வருது? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இவ்ளோ மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா அதுக்கு ஒரே அர்த்தம்தான். தமிழ்நாட்டு மக்கள் ஜனநாயகத்தோட மேல எவ்ளோ நம்பிக்கை வச்சிருக்காங்க, அதுல எவ்ளோ தீவிரமா பங்கெடுக்க விரும்புறாங்கன்னு இது ரொம்ப தெளிவா காட்டுது. இது ஒரு வலுவான, ஆரோக்கியமான ஜனநாயகத்துக்கு மிகச்சிறந்த அறிகுறி. சரி, நாம இந்த பகுதியோட கடைசிக்கு வந்துட்டோம். போகும்போது உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வியோட நான் விடை பெறுகிறேன். இந்த 85% அப்படிங்கிறது இந்த ஒரு தடவை மட்டும் நடந்த ஒரு ஆச்சரியமா? இல்ல இதுதான் இனிமே தமிழ்நாட்டு தேர்தல்களோட புதிய நார்மலா இருக்குமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?